ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் சோர்சஸ்ல இருக்கலாம். அதுல வந்துட்டு ஒன் ஆஃப் த சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிஐ. ஸோ இந்த ஏபிஐ அப்படின்னா என்னன்னா, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எது மூலமாலாம் வந்து டேட்டாவை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா, அது வந்து ஒரு வெப் போர்ட்டலா இருக்கலாம், இல்ல ஒரு சிஆர்எம்மா இருக்கலாம், இல்ல ஒரு இஆர்பி டூலா இருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் கனெக்ஷன்ஸ்ல வந்துட்டு அந்த மாதிரி நீங்க ஏபிஐ யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்ப ஏபிஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி வந்துட்டு அது ஒரு இன்டர்மீடியேட் டூல் தான். ஸோ அந்த இன்டர்மீடியேட் அப்படின்றது வந்துட்டு ஒரு டேட்டாவ வந்துட்டு நம்மளுக்கு ஜேசனாவோ, இல்ல ஒரு எக்ஸ்எம்எல்லாவோ நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஏபிஐ யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஏபிஐல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் டூல் இருக்கு. ஒண்ணு வந்து ரெஸ்ட் ஏபிஐ, இன்னொன்னு சோப் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம அதிகப்படியா நம்ம யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ஏபிஐ தான். ஏன் அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்எம்எல்லும் சப்போர்ட் பண்ணும், ஜேசனும் சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ சோப் ஏபிஐன்றது ரொம்ப பழசு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி எக்ஸ்எம்எல் மட்டும் தான் யூஸ் பண்ணும். பட் இன்னும் நெறைய கம்பெனில சோப் ஏபிஐ யூஸ் பண்றாங்க. பிகாஸ் வந்து அவங்கலாம் வந்துட்டு ட்ரெடிஷனல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அத வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. சோப் ஏபிஐ என்ன அப்படின்றது. ஓகே. ஸோ இது 2க்கும் உண்டான மேஜர் டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளக்ஸா இருக்கும். ஓகே. ஏன் சிம்பிளா இருக்கும் அப்படின்னா, இது வந்து நம்ம HTTP ரெக்வெஸ்ட் குடுப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எம்எல் ரெக்வெஸ்ட் குடுப்போம். ஓகே. இப்போ HTTPல என்ன மாரி ரெக்வெஸ்ட்லாம் குடுப்பீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டாவ நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து கெட். இல்ல ஒரு டேட்டாவ நீங்க வந்துட்டு இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து போஸ்ட். மாடிஃபை பண்றீங்க அப்படின்னா புட். டெலீட் பண்ணீங்கன்னா டெலீட். ஓகே. இப்போ நம்ம SQLல வந்துட்டு எப்படி இன்சர்ட், அப்டேட், டெலீட் இதெல்லாம் இருக்கோ, அது மாரி வந்துட்டு நம்மளுக்கு கெட், போஸ்ட், புட், டெலீட் இந்த கமாண்ட்லாம் வந்துட்டு நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா, யூசுவலா போஸ்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் ஏபிஐ சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐ மூலமா இன்னைக்கு நம்ம டேட்டாவ எப்படி ஃபேப்ரிக் எடுத்துட்டு வரப்போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா, பியரர் டோக்கன். பியரர் டோக்கன் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு லென்த்தியான மல்டிபிள் டெக்ஸ்ட் இருக்கிற ஒரு டோக்கன். ஸோ அந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, அது எவரி 1 ஹவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அது ரீசெட் ஆகிட்டே இருக்கும். அந்த டோக்கன். இப்போ நீங்க ஒரு சிஸ்டம நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த டோக்கனுக்கு வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா, 1 ஹவர் தான் இருக்கும். அந்த 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த டோக்கன் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நீங்க மறுபடியும் அடுத்த டோக்கன் ஜெனரேட் பண்ணணும். ஜெனரேட் பண்ணி அதுக்குள்ள என்டர் பண்ணணும். எதனால இந்த மாரி சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன மல்டிபிள் பீப்பிள் வந்துட்டு ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்துட்டு ஆக்சஸ் பண்ணும்போது, இன்கேஸ் அவங்க ஐடியலா இருந்தாங்கன்னாலும், அந்த கனெக்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, இந்த பியரர் டோக்கன் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. ஸோ இன்கேஸ் அவங்க ஐடியலா இருந்தாங்கன்னா, இந்த கேஸ்ல வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடும்.
அப்போ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம எப்படி டேட்டாவை எடுத்துட்டு வர்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதல்ல கூகுள் போயிடலாம். கூகுள்ல போயிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் ஏபிஐ டேட்டா வித் பியரர் டோக்கன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வெப்சைட்ல இருந்து இந்த மாதிரி சாம்பிள் டேட்டா கொடுக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெப்சைட் நான் ஃபைண்ட் பண்ணது இந்த குவிக் பிக் டீல் அப்படின்ற இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இது உள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, கெட் பியரர் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஜேசன் கோடு இருக்கு. So இந்த டேட்டாவை இந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம புல் பண்ணலாம். அப்படி புல் பண்ணும்போது இந்த டோக்கன் ஜென்ரேட் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பியரர் டோக்கன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லாங் டெக்ஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 1 ஹவர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ கூட நீங்க இங்க பாத்தீங்கன்னா அதோட டைம் வந்துட்டு 2024, அதாவது ரொம்ப ஓல்டா வந்துட்டு இது கிரியேட் பண்ணனால 2024 அந்த 2வது மாசம் 9ஆம் தேதி காலையில வந்து பாத்தீங்கன்னா 7:48க்கு ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. சாரி, 8:07க்கு ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதோட எக்ஸ்பைரி வந்து பாத்தீங்கன்னா 9:07க்கு முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா 1 ஹவர் வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு நம்மளுக்கு அது வேலிடா இருக்கு. ஓகே. இப்ப இந்த டோக்கன நம்ம வச்சு இவங்க குடுக்குற இந்த சாம்பிள் டேட்டாவ நம்ம புல் பண்ணலாம். இப்போ சாம்பிள் டேட்டா பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கஸ்டமர் இந்த டேட்டா வந்துட்டு எடுத்துருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன் பாருங்க, ஒரு ஜேசன் கோடா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பேன் ஜேசன எப்படி வந்து நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்றது. ஜேசன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பேட்சா தான் இருக்கும். ஸோ அந்த பேட்ச வந்து நம்ம எப்படி ரீட் பண்றது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கும் தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இத அப்படியே நீங்க இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒரு எக்ஸெல் ஃபைலா நீங்க இமேஜின் பண்ணுங்க. ஒரு எக்ஸெல்ல 6 காலம் இருக்குன்னு வச்சுக்கங்க. 6 காலம்ல ஃபர்ஸ்ட் காலம்ல ஐடி இருக்கு. செகண்ட் காலம்ல வந்துட்டு இமெயில் இருக்கு. 3 காலம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், 4த் காலம்ல லாஸ்ட் நேம், அப்புறம் 5த் காலம்ல இஸ் மாஸ்டர், 6த் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டட் டேட். ஸோ இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோ. இது ஒரு ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது 3 ரோ, 4த் ரோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ டேட்டாவ நம்ம இந்த மாதிரி ஜேசான் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றதும், டேட்டாவ நம்ம டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா ஜேசான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஏபிஐஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். பட் நம்ம டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னம்னா, ஏபிஐல சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதனால தான் பாத்தீங்கன்னா, நெறைய அப்ளிகேஷன்ல டேட்டா வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப இந்த மாதிரி ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிருக்க டேட்டாவ நம்ம எப்படி எடுத்துட்டு வர்றது? இப்போ கெட் கஸ்டமர் லிஸ்ட் அப்படின்னா, இந்த லிஸ்ட்ட வந்துட்டு நம்ம ரீட் பண்றோம். விச் மீன்ஸ் வந்து நம்ம எஸ்கியூஎல்ல செலக்ட் query போடுறோம் இல்லையா? செலக்ட் query போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் அப்படின்னு போட்டோம்னா, அந்த டேபிள்ல இருக்கிற டேட்டாவ ரீட் பண்ணி எடுத்துட்டு வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ஏபிஐ பொறுத்தவரைக்கும் கெட் அப்படின்றது. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு கெட் கஸ்டமர் பை ஐடி. அதாவது ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னா, அந்த லிங்க்ல வந்துட்டு கடைசியா டேபிள் நேம் இருக்கும். கஸ்டமர்ன்றது தான் டேபிள் நேம். ஓகே. அந்த கஸ்டமர்ல ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு எனக்கு இந்த 2வது கஸ்டமர் மாத்திரம் வேணும் அப்படின்னா, கெட் கஸ்டமர் பை ஐடி இஸ் ஈக்குவல் டூ 2 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஃபில்டர் பண்ணி நீங்க ஏபிஐல எடுத்துட்டு வரலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரியேட் கஸ்டமர்.
ஸோ கிரியேட் கஸ்டமர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலி வந்துட்டு இப்போ ஒரு டேபிள்ல வந்துட்டு ஒரு 5 ரோ இருக்கு. நீங்க 6வதா ஒரு ரோ வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நீங்க என்ன பண்றீங்க? இன்சர்ட் பண்றீங்க இல்லையா? டேட்டாவ. ஸோ அப்போ வந்து நம்ம எஸ்கியூஎல்ல பொறுத்தவரைக்கும் இன்சர்ட் இன்டோ ஸ்டேட்மென்ட் போடுவோம். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த டேட்டாவ இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி மாடிஃபை பண்றீங்க அப்படின்னா, அப்டேட் கஸ்டமர் அப்படின்னா, இந்த புட் அப்படின்ற அந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ புட் அப்படின்னு போட்டீங்கன்னா, அது வந்து மாடிஃபை ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் பண்றீங்க அப்படின்னா, இந்த டெலீட் அப்படின்ற இந்த ஏபிஐ மூலமா இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ நார்மலா நம்ம ஒரு டேட்டாபேஸ எப்படி டீல் பண்றோமோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிஐயும் ஈஸியா டீல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்ல இருக்கிற இந்த சாம்பிள் டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு இது ஆக்டிவா இருக்குதான்னு செக் பண்ணணும். பிகாஸ் என்னன்னா, இந்த லிங்க்ல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த லிங்க்ல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த லிங்க் வந்து ஆக்டிவா இருக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இந்த அ Googleல இருக்கிற டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழசா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட் டவுன்ல இருக்கும். இல்ல அது ஒர்க் ஆகாம இருக்கும். நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். முதல்ல அந்த லிங்க்ல இருக்கிற அந்த ஏபிஐ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அத நீங்க டவுன்லோட் பண்ணணும். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மேன். ஸோ இந்த போஸ்ட்மேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ சோர்ஸ் தான். நீங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணி, அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட்மேன் டவுன்லோட் அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த மாரி வந்துட்டு வரும். ஸோ இத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, உங்க நார்மலா உங்களுடைய Gmailல கூட நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்மேன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த போஸ்ட்மேன் மூலமா வந்து ஒரு ஏபிஐ லிங்க் வேலிடா இல்லையா அப்படியான்னு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்க. உங்க கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா 10, 15 இடத்துல இருந்து வருது. அந்த 10, 15 இடத்துல இருந்து வர்ற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குதா? இல்ல அந்த லிங்க் வேலிடா இருக்கா? இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ செக் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங்க்கு வந்துட்டு இந்த போஸ்ட்மேன் அப்படின்ற அந்த ஒரு அப்ளிகேஷன யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு இந்த போஸ்ட்மேன் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன ஓப்பன் பண்றேன். ஓகே. ஒன்ஸ் நீங்க போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணோனே, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லுக் அண்ட் ஃபீல் இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ்ன்றது நத்திங் பட் நம்ம எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்றோமோ, அதே மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஸ்பேஸ்ல வந்துட்டு ஹரிஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க புதுசா ஒரு நியூ ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்றீங்கன்னா, கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு குடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஆல்ரெடி ஹரிஸ்ன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ள எனக்கு எந்த டேட்டாவுமே இல்ல. இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாங்க் ஃபோல்டரா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த டோக்கன டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு இங்க பிளஸ் கிளிக் பண்ணிட்டு, இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நியூ கலெக்ஷன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போற அந்த லிங்க் எல்லாத்தையுமே இந்த கலெக்ஷன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆம், மை ஏபிஐ லிங்க் அப்படின்னு குடுத்துடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி குடுத்துட்டேன்னா, எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆயிடும். இந்த கலெக்ஷனுக்கு கீழ பிளஸ் குடுத்து ஒரு நியூ ரெக்வெஸ்ட் குடுங்க. இந்த நியூ ரெக்வெஸ்ட்ல இங்க இருக்கிற இந்த லிங்க காப்பி பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. முதல்ல வந்துட்டு டோக்கன்
இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு, இங்க நான் சென்ட் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு பாருங்க, எனக்கு அந்த டோக்கன் ஜெனரேட் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு இங்க கீழ காமிச்சிட்டு இருக்க இந்த டோக்கன் நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. இப்ப இந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டுக்கு தகுந்த மாரி அலைன்மென்ட் ஆயிருக்கும். இப்போ 2026 இன்னைக்கு டேட் 20ஆம் தேதி 2:53ல இருந்து 3:53 வரைக்கும் டைம் இருக்கு. ஓகேங்களா? இது இது மேபி வந்து பாத்தீங்கன்னா, இது யுஎஸ் டைமா கூட இருக்கலாம். ஓகேங்களா? நம்மள விட ஒரு 5 ஹவர்ஸ் பேக்ல இருக்கு. ஓகேங்களா? இது எந்த டைம் ஜோன் தெரியல. 2:53ல இருந்து 3:53 வரைக்கும் இதுக்கு இந்த டோக்கனுக்கு டைம் இருக்கு. அப்ப இதுதான் டோக்கன். அப்ப இந்த டோக்கனோட லிங்க் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு இது ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, டேட்டா. டேட்டாவ பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கெட் ஆல் கஸ்டமர் அப்டின்னா, எல்லா கஸ்டமருடைய டேட்டாவும் வரும். ஸோ நான் வந்துட்டு இந்த லிங்க்கையும் காப்பி பண்ணி டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெக்வெஸ்ட் அப்படியே இருக்கட்டும். நான் அடுத்ததா வந்து ஒரு நியூ ரெக்வெஸ்ட் எடுத்துக்கிறேன். இங்க பிளஸ் குடுத்தீங்கன்னா, ஒரு நியூ ரெக்வெஸ்ட் வரும். இதுல போயிட்டு நீங்க இங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சாரி இது காப்பி ஆகல. பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப சென்ட்ன்னு குடுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க 401 எரர் வருது. அன்ஆத்தரைஸ்ட்ன்னு. விச் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன நம்ம பாக்குறதுக்கு நம்மளுக்கு அந்த டோக்கன் வேணும். ஓகேவா? ஸோ அப்ப அந்த டோக்கன வந்து நம்ம இதுல பாஸ் பண்ணணும். ஸோ அதுல எப்படி பாஸ் பண்றதுன்னா, ஆத்தரைசேஷன்ல போயிட்டு, இந்த டிராப் டவுன்ல பியரர் டோக்கன் இருக்கும். அத எடுத்துக்கங்க. எடுத்துட்டு, இப்ப இந்த இடத்துல நீங்க அந்த டோக்கன பாஸ் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு இத டெலீட் பண்ணிடுறேன் ஆல்ரெடி இருக்கிறத. இப்போ நம்மளுடைய டோக்கன வந்துட்டு இங்க போய் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ பேக்ல போயிட்டு, இந்த இடத்துல இத காப்பி பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பி. கண்ட்ரோல் சி. இந்த டபுள் கோட்டுக்குள்ள இருக்கு இல்லையா? அது மாத்திரம் காப்பி பண்ணிக்கங்க. டோக்கனுக்குள்ள டபுள் கோட்டுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு ஆத்தரைசேஷன்ல பியரர் டோக்கன் செலக்ட் பண்ணிட்டு இந்த டோக்கன பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, இப்போ மறுபடியும் இந்த சென்ட்ன்ற பட்டன கிளிக் பண்ணுங்க. இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த டேட்டா வந்துட்டு சாம்பிள் டேட்டாவே நம்ம கலெக்ட் பண்ணா கூட, இந்த சாம்பிள் டேட்டாவே பார்த்தீங்கன்னா, நெறைய டேட்டா இருக்கும். இந்த மாரி நெறைய டேட்டா இருக்கும்போது, இந்த மாரி நம்மளுடைய டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, லோட் ஆகிட்டே இருக்கும். ஆ. ஸோ அப்போ இது லோட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பட் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இத கேன்சல் குடுத்துருங்க. ஆ. கேன்சல் குடுத்துட்டு, இந்த மாரி ஆல் கஸ்டமர் இத லோட் பண்ணாம, அவனே வந்துட்டு கீழ இன்னொரு லிங்க் குடுத்துருக்கான் பாருங்க. கஸ்டமர் பை ஐடி 2 அப்ப 2வது கஸ்டமர மாத்திரம் நம்ம லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த லிங்க் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நாம இத காப்பி பண்ணி இங்க போடுறோம். டோக்கன் அதுவே இருக்கட்டும். அப்படியே சென்ட் குடுத்துடலாம். சென்ட் குடுத்துட்டா பாருங்க, இப்ப 2வது கஸ்டமர் மாத்திரம் குயிக்கா லோட் ஆயிடுச்சு. இப்ப முதல்ல ஆல் கஸ்டமர் ஏன் லோட் ஆகல அப்படின்னா, அதுல வந்து நெறைய டேட்டா இருந்திருக்கலாம். மேபி வந்துட்டு அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஸ்லோவா ஆறதுக்கோ, ஹேங் ஆறதுக்கோ சான்சஸ் இருக்கு. இல்ல அவங்க வேற ஏதாவது அந்த டேட்டா செட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்போ இது வந்து ஒரே ஒரு எம்ப்ளாயி அப்படின்றனால டக்குனு வந்துட்டு இது லோட் ஆயிடுச்சு. அப்போ இந்த டோக்கன் இந்த லிங்க் வந்து நம்மளுக்கு வேலிடா இருக்கு. அப்போ நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஏபிஐ லிங்க் குடுக்குறாங்க. இந்த ஏபிஐ லிங்க் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு முதல்ல இந்த போஸ்ட்மேன்ல வந்துட்டு நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டாவ
நம்மளுடைய ஃபேப்ரிக்கு எடுத்துட்டு போறோம். அதை எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, நான் முதல்ல வந்துட்டு ஃபேப்ரிக் போர்ட்டல் போயிடுறேன். app.fabric.com. ஓகே, நான் ஒரு நியூ ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் ஜூலை. இது வந்து நம்மளுக்கு 12வது கிளாஸ். நான் ட்ரையல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்ளை. ஒரு நியூ ஐட்டம்ல போயிட்டு முதல்ல ஒரு லேக் ஹவுஸ் எடுத்துக்கலாம். பிரான்ஸ் லேக் ஹவுஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததா வந்துட்டு நம்ம ஒரு பைப் லைன் கிரியேட் பண்ணணும். நான் ஒரு புது ப்ரௌசர்ல போயிட்டு ஃபேப்ரிக் வெப்சைட்குள்ள போயிடுறேன். இதில் போயிட்டு என்னோட ஒர்க் ஸ்பேஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நியூ ஐட்டம், ஒரு பைப் லைன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பைப் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆக்டிவிட்டி எடுக்கணும். ஒரு ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஏபிஐ டோக்கனை ரீட் பண்ணணும். இந்த பியரர் டோக்கன் இருக்கு இல்லையா, இந்த பியரர் டோக்கனை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அடுத்த ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி, அதுல இருந்து நம்மளுடைய டேட்டாவை காப்பி பண்ணி உள்ள எடுத்துட்டு வரணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி ஆட் பண்றேன். இந்த வெப் ஆக்டிவிட்டியில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இதுல போயிட்டு சோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வெப் 2 அப்படின்னு கொடுங்க. இதுல வந்துட்டு உங்களுடைய யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுடைய யூஆர்எல் என்னது, இப்போ கெட் பியரர் டோக்கனுக்கு இதுதான் யூஆர்எல். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கனெக்ஷனுக்கு நீங்க நேம் மாத்தணும்னா மாத்திக்கலாம். நான் இதே நேம்லயே வச்சுக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்தன்டிகேஷன் கைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனானிமஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு பப்ளிக் வெப்சைட்டை கனெக்ட் பண்றதுனால அனானிமஸ் போயிடலாம். இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆபீஸ்ல இருக்கிற நீங்க ஒரு போர்ட்டலோட ஏபிஐ கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். அதில் போயிட்டு நீங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இல்லை ஆர்கனைசேஷனல் அக்கௌண்ட்ல போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். பட் சின்ஸ் வந்து இது வந்து ஒரு பப்ளிக் போர்ட்டல் அப்படின்றனால அனானிமஸ்ல போயிடல. போயிட்டு கனெக்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் போயிட்டு மெத்தடில் நம்ம என்ன கொடுக்கணும்னா கெட் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ கெட் அப்படின்னா என்ன, ரீட் பண்ணுறது. நம்ம எப்படி செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறோமோ அதே மாதிரி வந்துட்டு கெட் அப்படின்றது ஒரு ஏபிஐ டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஹோம்ல போயிட்டு சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக வந்துருச்சு. இதோட அவுட்புட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அவுட்புட் கிளிக் பண்ணுங்க. இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட். இந்த அவுட்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏபிஐயோட அவுட்புட் வந்து அப்படியே வந்துடும்.
இந்த ஜேசான் கோடு பாருங்க. சக்சஸ்லேருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு அந்த பிஆர்ஆர் டோக்கன் எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்துடும். இந்த அவுட்புட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்சஸ்லேருந்து ஆரம்பிச்சு பிஆர்ஆர் டோக்கன் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம வந்து இந்த அவுட்புட்டை நம்ம அப்படியே காப்பி டேட்டா ஆக்டிவிட்டியில் பாஸ் பண்ணால் போதும். ஸோ இதில் இருக்கிற டேட்டாவில் இருக்கிற டோக்கனை வந்துட்டு நம்ம காப்பி டேட்டா ஆக்டிவிட்டியில் பாஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இதை கேன்சல் கொடுத்து இப்போ இதில் போயிட்டு நான் இன்னொரு ஒரு ஆக்டிவிட்டி காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி போடுறேன். ஸோ இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்போட ஆன் சக்ஸஸ்லேருந்து எடுத்துட்டு போங்க. இது ஒன்ஸ் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி ரன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா சோர்ஸ் சைடு வந்துட்டு ப்ரௌஸ் ஆல் கொடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு வந்து சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற. இப்போ நம்ம காப்பி டேட்டா வந்து நம்ம எதை காப்பி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லிங்க்ல இருக்கிற டேட்டாவை காப்பி பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கங்க. சார் இந்த லிங்க் தான் ஒர்க் ஆகல இல்லை நம்மளுக்கு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நீங்கள் ஒரு நியூல போயிட்டு மேலே ரெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டைப் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்ட் ஏபிஐ வரும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மேலே அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல் நேம்லேயே கிரியேட் ஆகிடும். அனானிமஸ்லேயே போயிடுங்க. அப்படியே கனெக்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த காப்பி டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஆத்தரைசேஷனை பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நம்ம எங்க கொடுக்கறதுன்னா அட்வான்ஸ் போயிடுங்க. இங்க வந்து இந்த அடிஷனல் ஹெட்டர் அப்படின்ற இதுல ஆத்தரைசேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வேல்யூல டைனமிக் வேல்யூ எடுத்துக்கங்க. இப்போ டைனமிக் வேல்யூ நம்ம எதுல இருந்து எடுத்து வரணும்னா அந்த வெப் ஆக்டிவிட்டி இருந்து எடுத்து வரணும். ஸோ அந்த ஆக்டிவிட்டியோட அவுட்புட் வெப் ஆக்டிவிட்டியோட அவுட்புட் இதை கிளிக் பண்ணுங்க. இந்த அவுட்புட்ல இருந்து நம்மளுக்கு என்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த அவுட்புட்ல இருக்கிற அந்த டேட்டா, அந்த டேட்டாக்குள்ள இருக்கிற இந்த டோக்கன். ஓகேங்களா? ஸோ அப்போ அதே ஸ்பெல்லிங்ல டைப் பண்ணுங்க. டேட்டா டாட் டோக்கன். இந்த அவுட்புட்ல இருக்கிற டேட்டா அதுக்குள்ள இருக்கிற டோக்கன். இங்க டி கேப்ஸ் இருந்தா கேப்ஸ்லேயே கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்க டி வந்து கேப்ஸ்ல தான் இருக்குது, கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஒரு டோக்கன் வந்து நீங்க காப்பி பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க அந்த பிஆர்ஆர் அப்படின்ற இந்த கீவேர்டை வந்து சேர்த்துக்கணும். ஸோ அது வந்து நீங்க இங்க சேர்த்துக்கங்க. ஸோ நான் என்ன பண்றேன் இங்க கன்கார்டினேட் பண்ணிடுறேன். கன்கார்ட் பிஆர்ஆர் ஸ்பேஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பிஆர்ஆர் கூட இந்த டோக்கன் வந்துட்டு கன்கார்டினேட் ஆகிடும். விச் மீன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டோக்கனுக்கு முன்னாடி பிஆர்ஆர் அப்படின்ற கீவேர்ட் ஜாயின் ஆகிடும். சரிங்களா? இதை அப்படியே ஓகே கொடுத்துருங்க. இப்போ டெஸ்டினேஷன்ல போயிட்டு நமக்கு டெஸ்டினேஷன் என்னது லேக் ஹவுஸ். ப்ரௌஸ் ஆல் கொடுத்து நம்மளுடைய லேக் ஹவுஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ இதை வந்து ஃபைல்ஸாக நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல கஸ்டமர் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ள நம்மளுக்கு வேணும். பிரான்ஸ்ல கஸ்டமர். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டடா இருக்குது. நமக்கு வந்து ஜேசான் ஃபைலா வாங்கிக்கலாம். ஏன்னா ஜேசானா தானே இருக்குது டேட்டா, அதனால ஜேசானா வாங்கிக்கலாம். ஓகே.
ஸோ இத நான் அப்படியே சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது ரன் சக்சஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய லேக் ஹவுஸ்ல போயிட்டு என்னோட ஃபைல்ஸ ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பிரான்ஸ்ல, கஸ்டமர்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஜேசன் ஃபைல் வந்து விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஜேசன் அப்படின்றனால நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கு. நம்ம இத போயிட்டு ஃபார்மேட் கன்டென்ட் கூட மாத்திக்கலாம். ஓகேவா? பாருங்க நம்மளுக்கு அழகா ஜேசன் ஃபார்மேட்க்கு மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ஏபிஐ டேட்டாவ வந்துட்டு நம்ம மல்டிபிள் சிஸ்டம்ல இருந்து ஈஸியா கனெக்ட் பண்ணி நம்மளுடைய ஃபேப்ரிக்க்கு கொண்டு வரலாம். ஓகே. ஸோ இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இத கொண்டு வரும்போது ஜேசனா தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. நம்மளுக்கு ஃபேப்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபைல்ஸ கன்வெர்ட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. இத எப்படி மாத்தணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஜேசன் கிளிக் பண்ணிட்டு டீலிமிட்டட்ன்னு மாத்திடுங்க. அப்படியே கீழ வந்தீங்கன்னா, அட்வான்ஸ்ட்ல டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்குத டாட் சிஎஸ்வின்னு மாத்திடுங்க. ஓகேங்களா? சிஎஸ்வின்னு மாத்தம்போது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் வந்து அப்படியே நம்மளுக்கு சிஎஸ்வியா விழுந்துரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இத மறுபடியும் ரன் பண்றேன். சேவ் அண்ட் ரன். ஓகே. இது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய லேக் ஹவுஸ போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ 2வது ஒரு ஃபைல் விழுந்திருக்குது. இத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்ல இருக்கு. இத வந்து ஃபைல் வியூவ டேபிள் வியூவா மாத்திட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய டேட்டா வந்துட்டு சிஎஸ்வில அழகா வந்து விழுகும். ஓகேங்களா?